நீங்கள் குண்டாக இருக்கீங்க இல்லை ஒல்லியாக இருக்கீங்கனாக்கா நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஃபிட்டாக இருக்கணும்னாக்கா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாக்கா நம்ம ஃபிட்டாக இருக்கலான்ட்டு. நம்ம அதுக்காக என்ன பண்ணுவோம், நாளைக்கு காலைல ஒரு 6 மணிக்கு எழுந்துச்சி நம்ம ரன்னிங் போகலான்னு யோசிப்போம். ஆனால் நம்ம வந்து நாளைக்கு காலைல 7 மணிக்கு எழுந்துச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ இன்னைக்கு தேவையில்ல நம்ம நாளைக்கு போய்க்கலாம்னு யோசிப்போம். அதேமாதிரி அடுத்த நாள் வந்து 6 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு நினைப்போம், 7 மணிக்கு எழுந்திரிச்சிடும், ரன்னிங் போக தேவையில்லைன்ட்டு. இதேமாரி ஒரு வாரம் போகும், ஒரு மாதம் போகும், 6 மாதம் போகும், ஒரு வருஷம் போனதுக்கப்புறம் தான் தோணும் நம்ம ரன்னிங் போகணும்னு நினச்சிட்டே இருக்கோம், ஆனால் போக மாட்டேங்கிறோம். இது ஏன் தெரியுமா நடக்குது? இந்த ப்ரோகாஸ்டினேஷன் ஏன் தெரியுமா நடக்குது? நம்ம நாளைக்கு போகணும்னு நினைக்கிறோம்னாக்கா அது நாளைக்கு நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். அதை நம்ம தள்ளி போட்டுட்டு போயிட்டே இருக்கிறதுனால நமக்கு நம்ம மேலே டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகிடுது. நம்ம ஒரு ப்ராமிஸை பிரேக் பண்ணுறோம். அதாவது நம்ம நாளைக்கு போகிறோன்ட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறோம், ஆனால் அதை வந்து நம்ம பிரேக் பண்ணிடுறோம். பிரேக் பண்ணதுனால சரி நாளைக்கு பார்த்தலான்ட்டு அது அப்படியே போயிட்டே இருக்குது அது பாட்டுக்கு. ஸோ நாளைக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு பண்ணுறோம், நாளைக்கு இன்னும் ஒரு 6 மணிக்கு ஏந்திரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 6 மணிக்கெலாம் ஏந்திரிக்கலனாக்கா 7 மணிக்கு ஏந்திச்சாலும் பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷமாவது நம்ம ரன்னிங் போனோம்னாக்கா அடுத்த நாள் 7 மணிக்கு எழுந்திச்சிங்களா 10 நிமிஷம் ரன்னிங் போங்க. அடுத்த நாள் 7 மணிக்கு எழுந்திச்சிங்களா 6 மணிக்கு எழுந்திரின்னு நினைக்கிறோம், ஆனால் 7 மணிக்கு எழுந்திச்சிங்களா 10 நிமிஷம் ரன்னிங் போங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் ஒரு வாரம் ரன்னிங் போனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம், நான் வந்து ஒரு வாரம் ரன்னிங் போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வாரம் ரன்னிங் போனாலே உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும், ஓ நம்ம ஒரு வாரம் ரன்னிங் போய் இருக்கோம் அப்படின்ட்டு. அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துகிட்டு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும், கரெக்டாக 6 மணிக்கு எழுந்திரிப்போம், ரன்னிங் போவோம், அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். ஸோ நாளைக்கு போகணுன்னு நினைக்கிறோமா, ப்ரோகாஸ்டினேட் பண்ணாமல் 10 நிமிஷமாக இருந்தாலும் பரவாயில்ல, 10 நிமிஷம் அதை செஞ்சு முடிக்கணும். நம்மளால் 1 கிலோமீட்டர் ஓட முடியாதா? ஈஸியாக 1 கிலோமீட்டரில் ஓடலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா நாளைக்கு பார்த்துக்கலான்றது தான் பிரச்சனையே.